பிரியதர்ஷினி, ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடல் என்பது தற்போது பிரேத பரிசோதனை என்பது முடிவடைந்தாலும் கூட அங்கிருந்து அவருடைய ஆதரவாளர்கள் போராட்டம் காரணமாக உடல் என்பது அங்கிருந்து புறப்படாமல் இருந்தது. தற்போது முதற்கட்டமாக நமக்கு கிடைத்திருக்க தகவல் படி சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து அவருடைய உடல் என்பது தற்போது அவர் வசித்து வரக்கூடிய ஐநாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புக்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய அவருடைய பழைய இல்லம் இருந்த அதே தெருவில் தற்போது அவருடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில அலுவலகம் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு தான் அவருடைய உடல் என்பது ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டு குடும்பம் சார்பாக எடுக்க வேண்டிய சாங்கியங்கள் முடிவடைந்த பின்பு இங்கு இருக்கக்கூடிய மாநில கட்சி அலுவலகத்திற்கு எடுத்து செல்ல கொண்டு வரப்பட இருக்கிறது. இங்கு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அவருக்கு மரியாதை செலுத்திய பின் இங்கிருந்து அவருடைய உடல் என்பது இங்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் வைப்பதற்கான நடவடிக்கைகளை தற்போது தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை நம்ம பேசும்போதே சொல்லியிருந்தோம், இந்த இடம் என்பது மிக சிறிய ஒரு இடமாக இருப்பதன் காரணமாக நிறைய நபர்கள் வரும் பட்சத்தில் கூட்ட நெரிசல் ஏற்படும், அதே போன்று போதுமான பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்த முடியாது என்று தெரிவிக்கப்பட்டதன் காரணமாக இந்த மாநில அலுவலகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பள்ளி மைதானத்தில் அவருடைய உடல் வைப்பதற்கான ஏற்பாடு பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. தற்போது நம்ம பார்க்கிறோம், இந்த மாநில அலுவலகத்தில் ஏராளமான அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகளும் அதே போன்று அவருடைய ஆதரவாளர்களும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து எடுத்து செல்லப்பட்டு அவருடைய வீட்டில் அஞ்சலி செலுத்திய பின்னர் இந்த மாநில அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அதன் பின்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி பள்ளி மைதானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக நாளை மாலை முதல் வைக்கப்பட இருக்கிறது. உடல் அங்க கொண்டு வரப்பட்ட உடனேவே நிறைய கூட்டம் அப்படிங்கிறது கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாம தடுக்கிறதுக்கு காவல்துறையினர் எவ்வளவு பேர் அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க சந்தானகுமார், அது குறித்த விவரம் இருக்கா? நம்ம இன்றைக்கு பார்த்தோம், இந்த காலை முதலே பார்த்தோம்னா இந்த பெரம்பூர் பகுதியில் இந்த உடல் கொண்டு வரும்போது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்காக தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி வந்தாங்க. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அவருடைய உடல் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த பள்ளி வளாகம் அருகே இருக்கிறார்கள். அதே போன்று ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய அவர் வீடு என அனைத்து இடங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அதே போன்று எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் அவருடைய உடலுக்கு அமைதி முறையில் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடு பணிகளை காவல்துறை அதிகாரிகள் ஏற்படுத்தி வருகிறார்கள். ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து ஐநாவரத்தில் உள்ள அவர் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்பு பொதுமக்கள் பார்வைக்காக இன்னும் சற்று நேரத்தில் வைக்கப்பட இருக்கிறது. பிரியதர்ஷினி, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தானகுமார்.